இங்கே உட்காந்துருக்காரு. அம்மா சம்பளம்மா. அப்பா உட்காந்துருக்காரு. பத்திரமா வச்சுக்கோங்க. மறந்து கிடந்து வச்சுறாங்க. பாட்டு எடுத்துட்டு போயிடுவாருமா. சரி சரி சரிம்மா. கிச்சனில் சாப்பாடு வச்சுருக்கேன். ஓகேம்மா. போ. நான் போய்ட்டவா? டாடா அக்கா. டாடாக்கா. நைட்டு ஃபுல்லாக யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஓனர்கிட்ட பேசினேம்மா. அப்படி என்னடி ஓனர்கிட்ட பேச்சு விடிய வேற ஒன்றும் இல்லைம்மா, கஸ்டமர் கிட்ட பாட்டி கிட்ட எப்படி பேசினங்கிறத சொன்னாங்கம்மா. அதாம்மா. பார்த்துடி, உங்கள் அப்பா இப்படி தான் பாட்டி பாட்டின்னு குடும்பமே நடுத்தருவில் நிற்கிது. நீயாவது பார்த்து நடந்துக்க. படிப்பார். சம்பளத்தை வாங்கினா யோகேஷ் அம்மாட்டியா கொடுக்குற? அப்பா ஒருத்தருங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா. ஒரே நெஞ்சுவலியா இருக்குமா? 100 ரூபா அந்த மருந்து வாங்கணுமா? மருந்து வாங்கிட்டு வாங்க, குடிச்சிட்டு வந்துடாதீங்க. சரிம்மா. என்ன செய்ய போறாரோ? பொய் சொல்லி காசு வாங்குறதுல போதும் போதும் ஆயிருதுப்பா. குட் மார்னிங் சார். அன்கான்சியஸ் ஆகி முந்தா நாள் தான் வீட்டில் கொண்டு தூக்கி கொண்டு போட்டேன். மறுபடியும் இந்த இடத்த வந்து நிற்கிறீங்க. முதல்ல ஏறுங்க சார். நீங்க போங்க சார், நான் வரேன் சார். ஏறுங்க. இல்ல சார், சார் நீங்க போங்க. வண்டியில ஏறுங்க சார். சார் போய் காலையில மாட்டிட்டு சார். சண்டை போடுறீங்க? ஏன்னா உங்களோட விளையாடுறதே இல்லை. நீங்க பாருங்க, அவங்களோட நிலைமைக்கு யார் காரணம்? இப்ப அதை தடுக்க முடியுமா? இப்ப தெரியுதா அவனுடைய சூழ்நிலை என்னன்னு? இன்னமும் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை கெடுக்காம கொஞ்சமா திருந்துங்க சார். நில்லு, அப்பா இந்தா வர்றேன். சார் குட் மார்னிங் சார். ஜி இஸ் மை டாட்டர். யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஒரு ஸ்மால் கொடுங்க சார். நீ நான் ஒரு மனுஷனையா? கேவலம் ஒரு குடிக்காடி பெத்த மகளை யூஸ் பண்ணி சொல்லியா? ஏன் சார் கோவப்படுறீங்க? நானும் ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன் சார். இந்த குடிக்க அடிமாயிட்டேன். என்னால் குடிக்காமல் இருக்க முடியல. ப்ளீஸ் சார், என்னை புரிஞ்சுக்குங்க சார். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீ வேலைக்கு போகணும்டா. அம்மா சொல்றதை கேளுடா. ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட். நான் படிச்சவங்களை எல்லாம் பாத்துக்கிறேன்மா. ப்ளீஸ் அம்மா சொல்றதை கேளுடா. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குமா? அம்மா, நம்ம நிலைமைக்கு வர்றதுக்கெல்லாம் காரணம் அப்பா தானம்மா. நமக்கு ஒரு நல்ல காலம் வரும்டா. அப்பா திருந்துவாரு. அது வரைக்கும் நீ வேலைக்கு போக செல்லாம். அழுவாத, போயிட்டு வா.
புஷ்பா என்னம்மா என்னாச்சுமா? என்னாச்சா? எல்லாமே போச்சியா? உன்னால சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்தோம். ஏன் மரியாதை கௌரவம் அத்தனையும் இழந்தோம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு புஷ்பா? எதையும் சொல்றீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லு புஷ்பா. இதுக்கு மேல என்னையா நடக்கணும்? என்னத்த சொல்றது? உன் குடியால என் உணர்வு அடிச்சு பொறுத்துக்கிட்டேன். பையனோட படிப்பை கெடுத்து அதையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிக்கிறையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே. போதும் போதும், நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ திருத்தவே மாட்டேன். சாந்தி